ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எந்தெந்த டீம் பற்றி பார்க்க போகிறோம்னா சிஎஸ்கே vs மும்பை இந்தியன்ஸ். இந்த மேட்ச் ஈவினிங் 7:30 போல். இந்த மேட்ச் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா சென்னை சேப்பாக்கத்தில் நடக்குது. ஸோ இந்த பிச்சில் ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 192 ரன்ஸு. ஸோ பேட்டிங் அண்ட் bowling ரெண்டுமே ட்ரெண்டாக இருக்கும். சேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிரவுண்டு. லாஸ்ட் 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் தோற்றுட்டாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 மேட்ச்சில் 1 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 4 மேட்ச் தோற்றுருக்காங்க. ஸோ நம்ம வின்னிங் பேட்டர்ஸ் பார்க்கலாம். வின்னிங் பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 ஓவரில் பார்த்தீங்கன்னா 50 to 55 ரன்ஸ் அடிக்கணும். தேர்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா 35 to 40 ரன்ஸ் அடிச்சிருக்கணும். 2-3 விக்கெட் விழுந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் தேர்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா 40 ரன்ஸ் அடிச்சிருக்கணும். நான் ஒரு விக்கெட் எக்ஸ்ட்ரா ஒரு விக்கெட் விழுந்தாலும் பரவாயில்ல, 4 விக்கெட் ஆனாலும் பரவாயில்ல. லாஸ்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா 55 to 60 ரன்ஸ் அடிச்சிருக்கணும். ஸோ இதுதான் வின்னிங் பேட்டர்ஸ். நம்ம சிஎஸ்கேவோட லைனப்பில் பார்த்துடலாம். சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெக்வாட், சிவம் துபே, டெவால் பிரவேஸ், ஜேமி ஓவர்டன், மஹேஷ் ஷாட், அன்சுல் கம்போஜ், நூர் அகமது, அகில் ஹுசைன், குர்பதீப் சிங், முகேஷ் சௌத்ரி. ஸோ இவங்களோட கீ பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ் சஞ்சு சாம்சன் அண்டு ருத்ராஜ் கெக்வாட் லாஸ்ட் மேட்ச் சூப்பராக ஆடினார். பட் ஆனால் முன்னாடியே நிறைய டாட் பால் ஆடணும், கடைசி கட்டத்தில் ஆடினார். ஸோ கொஞ்சம் முன்னாடியே பவர் பிளேயில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் கேமில் வந்திருக்கலாம். நல்லா வெல் பிளேடு. அதே மாதிரி இந்த மேட்சும் ஆடுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிவம் துபே அவருக்கு கிளிக் ஆகலை. அவர் கிளிக் ஆகிடுச்சுன்னா அவர் நல்லா ஆடக்கூடிய பிளேயரு. 6-4 அடிச்சு ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. டெவால் பிரவேஸ் அவர் இந்த சீசன் கொஞ்சம் இதாக தான் இருக்கார். அவருக்கு மாட்டிச்சுன்னா நல்லா ஒரு சான்ஸ் இருக்குது, நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஜேமி ஓவர்டன் கலக்கிட்டுருக்காரு, ஆல்ரவுண்ட் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுத்தையும் கலக்கிட்டுருக்காரு. மஹேஷ் ஷாட் அவர் ஆடுவாரான்னு டவுட்டாக தான் இருக்குது. அவர் கொஞ்சம் ஸ்லோ இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. ஸோ ஃபாஸ்ட்டாக ஆடினார்னா அவரும் கொஞ்சம் கேம்குள்ளே வரது ஒரு சான்ஸ் இருக்குது. இன்னும் நாளைக்கு ஆடுவாங்களா இல்லையான்னு தெரியல. அன்சுல் கம்போஜ் அவர் நல்லா போடுறாரு இந்த சீசன். நூர் அகமது அண்டு அகில் ஹுசைன் 2 பேர் சேர்ந்து நல்லா விக்கெட் டேக்கிங் இருக்காங்க. ஸோ குர்பந்த் சிங் நல்லா பவர் பிளேயர் நல்லா போடக்கூடிய சான்ஸ் இருக்குது. முகேஷ் சௌத்ரி நல்லா போடுவார். பட் இம்பேக்டில் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி வாங்க நம்ம மும்பை இந்தியன்ஸோட லைன் அப்லாம் பார்த்துடலாம். வில் ஜாக்ஸ், ரியான் ரிக்கல்டன், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, நமன்தீர், கசன்பர், அஸ்வினி குமார், ஜஸ்பிரித் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட். இவங்க இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பிளேயர்ஸு. வில் ஜாக்ஸுக்கு கிளிக் ஆகலை. அவர் கிளிக் ஆச்சுன்னா நல்லா ஆடக்கூடிய பிளேயர். அவரும் ஆல்ரவுண்ட் பண்ணுவார். ஸ்பின் நல்லா போடக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. மேபி நாளைக்கு இன்றைக்கி கொடுக்குறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம். சேப்பாக்கில் ஸ்பின் ட்ராக் இருக்கிறதுனால அவருக்கு பவுலிங் கொடுக்குற சான்ஸ் இருக்குது. இல்லை இம்பேக்டில் மட்டும் ஆடினார்னா கொஞ்சம் பேட்டிங் மட்டும் ஆடுவார்னு நினைக்கிறேன். ரியால் ரிக்கல்டன் லாஸ்ட் மேட்ச் செஞ்சுரி அடித்தார். ஸோ நல்லா ரோஹித் சர்மா ஆடுவாரா இல்லையா டவுட்ஃபுல். அவர் லாஸ்ட் போட்டதுக்கப்புறம் தான் தெரியும். சூரியகுமாருக்கும் இந்த சீசன் கொஞ்சம் கிளிக் ஆகலை. அவர் கிளிக் ஆகிடுச்சு நல்லா ஆடக்கூடிய சான்ஸ் இருக்குது. பார்ப்போம். ஹார்திக் பாண்டியா ஆல்ரவுண்ட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயரு. பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டு கலக்குவார். நமதீர் அவரும் நல்லா அவரை கன்சிஸ்டாக ஆடக்கூடிய பிளேயரு. கசன்பர் நல்லா பவுலிங் போடுறாரு, சூப்பராக விக்கெட்டிங் இருக்கார். ஸோ இந்த மேட்ச்சும் ஒரு ஸ்பின் ட்ராக் இருந்ததுன்னா அவர் இது பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம். அஸ்வினி குமார் நல்லா தான் போடுறாரு, ரன் கொடுத்துட்றாரு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்பிரித் பும்ரா லாஸ்ட் மேட்ச் நல்லா ரன் கொடுத்தாரு. ஸோ அதனால் அவர் அப்படி பண்ண முடியாது. திடீர்னு கம்பேக்ட் கொடுக்குற சான்ஸ் இருக்குது. யாக்கர் போட்டு ட்ரெண்ட் போல்ட் பழைய ஃபார்முக்கு வந்து ஆனால் நல்லாயிருக்கும். அந்த ஃபார்ம் வரல அவருக்கு. லைன் வந்து கரெக்டாக போட்டார்னா நல்லா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் கேம் சேஞ்சர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டெவால் பிரவேஸ். இந்த சீசனுக்குள்ளே அவருக்கு கிளிக் ஆகலை. மேபி நாளைக்கு கிளிக் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் அவருக்கும் இந்த சீசனுக்கு கிளிக் ஆகலை. அவருக்கு மேபி ஆடுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம். வின்னிங் ப்ரெடிக்ஷன் நம்ம பார்த்துடலாம். வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு 52% கொடுக்குறேன், மும்பை இந்தியன்ஸ்க்கு 48% இருக்குது. இந்த மேட்ச்சு சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஹோம் கிரவுண்டில் ஆடிட்டுருக்காங்க. ஸோ ஸ்பின் ட்ராக் இருந்தால் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. பேட்டிங்கில் ஒரு 180 + 190 அந்த மாதிரி அடிச்சுட்டு ஸ்பின் ட்ராக்கில் நல்லா பவுலிங் நல்லா போட்டாங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அவங்களால சேஸ் பண்ண முடியும்.
ஒரு 180 இருந்தாலும். பட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.